ஓம் அமிர்தீஸ்வரி நமக. அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அம்மா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் சொல்றீங்க, அப்ப எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காங்களே, அப்ப அதற்கும் காரணம் இறைவன் தானே அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, இறைவன் இந்த பூமியை படைச்சிட்டு எப்படி வாழணுன்ற விஷயத்த நிறைய மகான்கள் உபதேசங்கள் மூலமா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அது யாராவது ஃபாலோ பண்றாங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ உன் கையில ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஐபோன்னே வச்சுக்கோங்களேன். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு ஒரு சீட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீ படிச்சு அதன்படி பயன்படுத்தினா மட்டும்தான் அது உனக்கு பிரோஜனத்தை கொடுக்கும். இல்ல அப்படின்னா அது உனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. நீ எதையாவது பண்ணி அதை லாக் பண்ணி விட்டுருவா, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி போயிடும். அதே மாதிரி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போற, உனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் சொல்வாங்க ஒரு டானிக்கை கொடுத்துட்டு, இந்த டானிக்கை காலையில ஒரு வேளை ஒரு மூடி மட்டும் போடுப்பா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் போடுப்பான்னு சொல்றாங்க. அவர் சொன்னதை கேட்டு நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா அந்த டானிக் மூலமா உன் உடம்பு சரியாகும். ஆனா உன் இஷ்டத்துக்கு அது ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபுல்லா குடிச்சிட்டு அப்படின்னா யார் உனக்கு எடுக்கிறது? அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரேடியோ வச்சுக்கோங்க. ரேடியோவில் 91.9 எஃப்எம்னு கரெக்டாக அந்த அலைவரிசை வச்சா மட்டும்தான் அது அழகாக பாடும். அந்த பாடல் மூலமாக உனக்கு நீ நல்லா இனிமையாக இருக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு கண்ட இடத்துல வச்சுட்டு அப்படின்னா கொர்றன்னு சவுண்டு கேட்கும், உனக்கு தான் டென்ஷன் ஆகும். ஆமாவா இல்லையா? அப்போ அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு சாதாரண ஒரு போனுக்கே ரேடியோவுக்கே அதை முறைப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்குமோ, அப்போ இந்த உலகத்தை படைச்ச இறைவன் அது எப்படி முறைப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டாரா? இந்த உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரா இல்லையா? தியானம் பண்ணணும், ஓகே, நம்ம யோக முறைகள் கையாளணும், நல்லா சாப்பிடணும், சாப்பாடு சரியா சாப்பிடணும், அதிகமான காரமோ அதிகமான புளிப்போ சேர்க்கக்கூடாதுன்னு பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்காரு. கரெக்ட் தானே? அப்போ அவர் வாழ்ற முறையை சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா அதன்படி வாழாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு தானே நோய் வரும். அப்ப இறைவனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம், என்ன புண்ணியம், என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர், இப்போ நான் கூட பாருங்க இந்த ப்ளூடூத் வாங்கினேன், இதுக்கு பின்னாடி போட்டிருந்தாங்க என்னது எப்படிலாம் பயன்படுத்தணும். உண்மையாக நான் படிக்கல, நான் ஒத்துப்பேன், படிக்கவே இல்லை, ஏன்னா எனக்கு பொறுமையே இல்லை. எத்தனை பேர் அதை படிச்சீங்க? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு மிக்சி வாங்குறீங்க, கிரைண்டர் வாங்குறீங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அப்போ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அதை பயன்படுத்தும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல. இது எனக்கு ஆக்சுவலி ஒரு ரெண்டாவது தான் நினைக்கிறேன், ரெண்டாவது ப்ளூடூத். ஏன்னா நான் முதல் ப்ளூடூத்தை இஷ்டத்துக்கு திறந்து இப்படி காதில் வச்சு அது கண்ட இடத்துல விழுந்து தெரிச்சு அது ரிப்பேர் படிச்சு இப்போ செகண்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். அப்போ நான் அதை முறைப்படி பயன்படுத்தல. அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இதை சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். நான் படிச்சிருந்தா கூட தெரிஞ்சிருப்பேனே, சேஃபாக ஹேண்டில் பண்ணணும், ஓரமாக ஒரு இடத்துல வைக்கணும்ட்டு. நான் என்ன பண்ணுவேன், கண்ட இடத்துல வைப்பேன், அப்படியே சருன்னு அது கீழே போகும், உடையும், அது போயிடுச்சு. அதனால முதல்ல இறைவனை குறை சொல்றதுல தப்பே கிடையாது. அவர் கரெக்டான விஷயங்களை தான் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம தான் அதை சரியா பயன்படுத்தணும். நம்ம யூஸ் பண்ற பாலில் கூட எவ்வளோ தீய விஷயங்கள் இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ நம்மளே அதற்கு காரணமா இருந்துட்டு எப்படி இறைவனை குறை சொல்ல முடியும்? அதனால இனிமேலுக்காவது இறைவனை நம்புங்க. இறைவன் சொல்ற உபதேசங்கள் படி வாழ்ந்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம். ஓம் அமிர்தீஸ்வரி நமகா.